நட்டாசா நிம்மதியாக தூங்குது. நமக்கு தூக்கமே போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நட்டாசா குட்டி போட்டு அடுத்த பீரியட் ஆயிடுச்சு. இதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு மே 8ஆம் தேதி சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு தான் அது. பாருங்க. அதுக்கு முன்னாடி மே 2ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. ப்ளட்டு அதுக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, ப்ளட்டு இருந்தால் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்களாம். அப்படி ப்ளட் இல்லைன்னா மறுபடியும் அதுக்கு ப்ளட்டு ஏற்றி அதுக்கப்புறம் தான் மே 8ஆம் தேதி தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்களாம். இந்த பாருங்க, தான் சீட்டு அது. நட்டாசா அதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். மே 8ஆம் தேதி வரையிலும் வெளியில் எங்கேயும் விடாமல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா இதுக்கும் காசு தாங்க. ப்ளட்டுக்கு 100 ரூபாய்ங்களாம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு அதுக்கு 750 ரூபா. ஃப்ரீன்னு பார்த்தா இதுக்கும் காசு வாங்குகிறாங்க. அது இல்லாமல் காலையில் 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணுமா. நட்டாசாவுக்கு முதல் நாள் நைட்லேருந்தே எதுவும் கொடுக்கக்கூடாதுங்களாம். வெறும் வயிற்றோட தான் கூட்டிகிட்டு வரணுமா. தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாதான். இது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுது. எப்படி தான் பசியோடு இருக்குமோ தெரியலங்க. போகிறதுக்குள்ளே டயர்டாகி போயிடும். பாப்பா என்ன பண்ணுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நட்டாசா அமைதியாக இருக்கணும். கேட்டு திறந்தாவே வெளியில் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மே 8ஆம் தேதி வரையில் ஜாக்கிரதையாக அதை பார்த்துக்கணும். அடுத்த குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு விடாமல் பார்க்கணும். ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கணும். தூக்கத்தை பாரு, நல்லா நிம்மதியாக.